வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 2 வீடியோல comparative study and critical analysis of BNS and CRPC இது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். நாம போன பார்ட் 1 வீடியோல என்னென்ன செக்ஷன்ஸ் BNSSல delete பண்ணியிருக்காங்க, அதாவது சிஆர்பிசியில் உள்ள செக்ஷன்ஸ் என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி செக்ஷன் 2ல் டெஃபினிஷன் கிளாஸில் என்னென்ன புது செக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன செக்ஷன்ஸ் அதுலேயும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா when police arrest without warrant, அதாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல 35ல் இருக்குது. இந்த 35 அதாவது இதுக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சிஆர்பிசியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 35 சப் கிளாஸ் 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஒரு நியூ வெர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சப்போஸ் ஒரு வழக்கில் தண்டனை லெஸ் தென் 3 இயர்ஸ், 3 வருடங்களுக்கு கம்மியாக சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் அப்போ என்ன பண்ணணும், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறப்ப குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. யாரை அரெஸ்ட் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 60 வயசுக்கு அதிகமாக இருக்கும் நபர்களை கைது செய்யும் பொழுதோ அல்லது இன்ஃபர்ம் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்ம் பர்சன் அப்படின்னா மென்டலி அல்லது ஃபிசிக்கலி வீக்காக இருக்கிறவங்க, டியூ டு த இல்னஸாக இருக்கலாம் ஆர் அதர் ரீசன்ஸாக இருக்கலாம், ஏஜ் ஃபேக்டர்னால கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களை 3 வருடங்களுக்கு கம்மியாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளில் கைது பண்ணும் பொழுது போலீஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி, டிஎஸ்பியோ டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ். இது ஒரு புது ப்ரொவிஷனாக பிஎன்எஸ்எஸ்ல 35 சப் கிளாஸ் 7ல் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் 37 சப் கிளாஸ் பி, அதாவது இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 41 கேபிட்டல் சி அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 41 கேபிட்டல் சியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்கணும். எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்க்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும், இங்கே அதவே வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எதில் பிஎன்எஸ்எஸ் 37 சப் கிளாஸ் பி அதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா டிசைக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு கேடர். இந்த கேடர் என்ன, ஜஸ்ட் லைக் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்லாம் நார்மலாக இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ இப்படி எப்படி அடைக்கப்படுறாங்கன்னா டிசைக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, ஒரு கேடரை எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரோ அல்லது அதற்கு மேல் அவங்களுடைய அந்த கேடரில் உள்ள நபரை தான் அந்த டிசைக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பர்சன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் அரெஸ்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் அரெஸ்ட் ஆகுங்களோ அவங்களுடைய நேமு அட்ரஸ்ஸு எல்லாமே அவங்கள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது அவருடைய டியூட்டி. அதே மாதிரி அவர்கள் எந்த வழக்கு பிரிவின் கீழே அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிசைக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறாங்கன்னா ஸ்டேஷனில் டிஸ்பிளே அங்கே ஈவன் டிஜிட்டல் மோடாக கூட இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி அரெஸ்டட் பர்சன்ஸு அவங்கெல்லாம் யார் யார் என்ன விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் டிஜிட்டல் மோட்லேயோ அல்லது வேறு அந்த போர்டோ இல்லை இந்த மாதிரி இதுகளில் மெயின்டைன் பண்ண வேண்டியதும் அவங்களுடைய
டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 41 கேபிட்டல் சி சிஆர்பிசியில் சொன்னது தான் அதே ஃபார்மாக இதில் வந்து என்னென்னா டெசிக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அவங்களுடைய கேடரும் வந்து என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாக இந்த பிஎன்எஸ்எஸில் 37 சப் கிளாஸ் பியில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸில், அதாவது பிஎன்எஸ்எஸ் 43 செக்ஷன் 43ல் அரெஸ்ட் ஹவ் மேட், இது வந்து இந்த செக்ஷன் அங்கேயே இருக்குது சிஆர்பிசிலே. பட் இதில் 43 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த இதில். அதாவது கைது பண்ணுறப்ப என்ன நடைமுறைகள்லாம் பண்ணணும்னு சொல்லி டிகே பாஸு கேஸ் இதிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய வழக்குகளில் அந்த ஹேண்ட் கஃப்லாம் போடக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய வழக்குகளில் சொல்லியிருப்பாங்க. இருந்த போதிலும் இந்த பிஎன்எஸ்எஸில் முக்கியமாக 43 சப் கிளாஸ் 3 இதில் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணலாம்னா கிராவிட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், அதாவது அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து என்ன பண்ணலாம்னா போலீஸ் வந்து ஹேண்ட் கஃப் வந்து போடலாம். அவங்க அந்த அரெஸ்ட் பண்ணுற பர்சன்ஸ் மீது வைல் மேக்கிங் அரெஸ்ட், அதாவது அரெஸ்ட் பண்ணும் பொழுது போடலாம் ஹேண்ட் கஃப்பு. அதே மாதிரி அதாவது ஹேண்ட் கஃப்ங்கிறது கை விலங்கு இருக்கு இல்லையா, கை விலங்கு ஹேண்ட் கஃப் வந்து போடலாம். அதே மாதிரி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பையும் ஹேண்ட் கஃப் போட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொவிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்குகள்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அதாவது என்னென்ன மாதிரி வழக்குகள், ஏன்னா கிரேவ் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், நேச்சர் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்னு வேறு முதல்ல எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க. அதை கருத்தில் கொண்டு தான் ஹேண்ட் கஃப் போடணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன மாதிரியான வழக்குகள் அப்படிங்கிறத என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதாவது திருப்பி குற்றம் செய்யக்கூடிய ரிப்பீட்டட் அஃபெண்டர், திருப்பி வந்து ஹேபிச்சுவலாகவும் ரிப்பீட்டாகவும் வந்து குற்றங்கள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கஃப் வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கமிட்டட் ஆர்கனைஸ்டு க்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கு. அதாவது ஐபிசியில் அந்த செக்ஷன் வந்து கிடையாது ஆர்கனைஸ்டு க்ரைம்னு சொல்லி. இப்போ பிஎன்எஸ் அதனுடைய ஐபிசியுடைய கரஸ்பாண்டிங் ஒரு இதுதான் வந்து ஆக்ட் தான் வந்து பிஎன்எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதாவது பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆக்ட். சரியா, அதில் சொல்லியிருக்காங்க ஆர்கனைஸ்டு க்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆர்கனைஸ்டு க்ரைம் அந்த குற்றத்தை செய்தாலோ அதே மாதிரி குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாலோ டெரரிஸ்ட் ஆக்ட் எதுவுமே இந்த பிஎன்எஸ்ல வந்து புதுசாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டெரரிஸ்ட் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு. அண்ட் ஆல்சோ ட்ரக் ரிலேட்டட் க்ரைம், ஃபுல்லாக ட்ரக்ஸ் ரிலேட்டடாக வந்து நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் ஹேண்ட் கஃப் போட்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி இல்லீகல் பொசஷன் ஆஃப் தி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், அதாவது வந்து ஆயுதங்கள், இல்லீகல் பொசஷன் சட்டத்திற்கு விரோதமாக ஆயுதங்கள், அம்யூனிஷன்ஸ் வெடிபொருட்கள், இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வைத்திருந்த அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள். அதே மாதிரி செக்ஸுவல் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைக்கு எதிராக செக்ஸுவல் குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த போக்சோ ஆக்ட், இந்த மாதிரி இந்த குற்றங்கள்லாம் செய்திருக்க நபர்கள். அதே மாதிரி மர்டரு, ரேப்பு, ஆசிட் அட்டாக், இந்த மாதிரி குற்றங்களை செய்திருக்க நல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கொலையோ அல்லது வந்து ஆசிட் அட்டாக்கு, அதே மாதிரி வந்து ரேப்பு, கற்பழிப்பு குற்றங்கள், இந்த மாதிரி குற்றங்கள். அல்லது அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக, அதாவது கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குற்றங்களாக வந்து செய்திருந்தாலோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலோ இப்போ இந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணும் பொழுதோ அல்லது
அவங்களை நீதிமன்றத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதோ என்ன பண்ணலாம்னா ஈவன் இந்த நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு போலீஸார் வந்து ஹேண்ட்கஃப் கூட வந்து கைவிலங்கு போடலாம் அப்படிங்கிறது செக்ஷன் வந்து 43 சப்கிளாஸ் 3ல் பிஎன்எஸ்எஸில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 51 சப்கிளாஸ் 3. ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அக்யூஸ்டு பை த மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது போலீஸ் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட அக்யூஸ்டை வந்து எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதாவது வந்து அவங்க ரிப்போர்ட் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு டிலே ஆகிறனால போலீஸ் வந்து அதுக்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாமல் போகுது, அல்லது வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஒரு இன் டயத்தில் ஃபைல் பண்ண முடியாமல் போகுது. அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிஎன்எஸ்எஸ் 51 சப்கிளாஸ் 3ல் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்து நியூ ப்ரொவிஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா வித்தவுட் டிலே, அதாவது மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்து எந்த காலதாமதமின்றி வித்தவுட் டிலே இமீடியட்டாக அந்த ரிப்போர்ட், அதாவது அந்த அக்யூஸ்டை எக்ஸாமின் பண்ணுறாங்க இல்லையா ரிப்போர்ட், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஸுவல் அஃபென்சஸ் கேஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அக்யூஸ்டை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரிப்போர்ட்டை இமீடியட்டாக போலீஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கு அறிவுறுத்தும் விதமாக இந்த செக்ஷன்ஸ் வந்து 51 சப்கிளாஸ் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து வித்தவுட் டிலே ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் போலீஸுக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் சொல்லு. அடுத்து பார்த்திங்கன்னா சம்மன்ஸ், இந்த சம்மன்ஸுடைய ஃபார்ம்ஸ் ஆஃப் சம்மன்ஸு, சம்மன் வந்து சர்வ் பண்ணுறது, இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த நவீனத்துக்காக வேண்டி எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் இல்லையா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணி யூஸ் பண்ணி சம்மன்ஸை வந்து சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 63 சப்கிளாஸ் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புது ப்ரொவிஷன்ஸ் தான். அதாவது சம்மன்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து சம்மன்ஸ் எப்படி கோர்ட்டு வந்து எப்படி சம்மன்ஸ் அனுப்புவாங்க இந்த ரைட்டிங்கு, அதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க ஜட்ஜு, கோர்ட் சீல் இருக்கும், அதன் அடிப்படையில் என்னென்ன வந்து சார்ஜு என்ன கேஸு இதெல்லாம் வந்து இருக்கும் சம்மனில், இதை வந்து அனுப்புவாங்க. இதுவும் இருக்குது, அதாவது 63 சப்கிளாஸ் 1ல் அப்படியே இருக்குது, பழைய இது இருக்குது. பட் அதனோடு சேர்த்து ஒரு அடிஷ்னலாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா அந்த சம்மன்ஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணினதாகவோ அல்லது த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாகவும் சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் கோர்ட் சீலு அல்லது டிஜிட்டல் சிக்னேச்சரையும் பயன்படுத்தி சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம். என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மறைமுகமாக்கப்பட்டது. அதாவது இது வந்து இந்த வேர்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் அனுப்புகிறப்ப வந்து ஒரு டேட்டாஸ் வந்து நெட்டில் வந்து அனுப்புகிறப்ப அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்டட் அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டாக கன்வெர்ட் ஆகிக்கிறோம். பிகாஸ் வந்து எல்லாம் பப்ளிக் ஆக்சஸ் வந்து பண்ணிடுவாங்கங்கிறதுனால வேறு ஒரு டேட்டாவாக வந்து அல்லது வேறு ஒரு ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அங்கே யார் வந்து ரிசீவ் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அவர் மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ண முடியும்னா டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து அதான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சம்மன்ஸ் அனுப்புகிறப்ப இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் என்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து என்னென்னா பயன்படுத்தலாம், அதன் மூலமாகவும் அனுப்பலாம். அண்ட் ஆல்சோ கோட் சீலு ப்ளஸ் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாகவும் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி சம்மன் அனுப்பலாம். அப்படிங்கிறது வந்து என்னென்னா செக்ஷன் 63ல் சப்கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எப்படி வந்து சம்மன் சர்வ் ஆகும், ஹவுஸ் சம்மன்ஸ் சர்வ்டு, அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா
செக்ஷன் 64 பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே பழைய ப்ரொவிஷனில் சிஆர்பிசியில் சொல்லியிருக்க விஷயங்கள் தான். இதில் வந்து கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஒன்றும். ஏன்னா பிகாஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்கிறனால. சரி, நம்ம இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 2(1)(I) அதில் வந்து பிஎன்எஸ்எஸில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுங்கிறதெல்லாம் வந்து புது செக்ஷன், இதில் ஆட் பண்ணியிருக்க புது செக்ஷன்ஸு. இது சம்மந்தமாக போன பார்ட் 1 வீடியோலே பார்த்துருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ சம்மன் வந்து சர்வ் ஆகிறப்ப 64(1)(1)ல் வந்து சப்கிளாஸ் 1ல் நார்மலாக வந்து நம்ம எப்படி சம்மன் சர்வ் பண்ணுறாங்க, ஒரு கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் இதில் வந்து அவங்க கையெழுத்து வாங்கிட்டு கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடைமுறை. இதே தான் வந்து இப்போ இருக்குது. பட் இதனோடு சேர்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது ரெஜிஸ்டர் ஆஃப் த கோர்ட், இவங்க ரெண்டு பேர் இவங்கெல்லாம் இருக்கலாம், இல்லை அது ரெஜிஸ்டர் ஆஃப் த கோர்ட்டாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், ரெஜிஸ்டர் ஆஃப் த கோர்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக என்ன மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து நேம் அண்ட் அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து இமெயில் அட்ரஸ்ஸு, அந்த யாருக்கு சம்மன் சர்வ் பண்ணுறாங்க இருக்கு இல்லையா, அவங்க இமெயில் அட்ரஸ்ஸு அல்லது ஃபோன் நம்பரு அல்லது அதர் டீட்டெயில்ஸ், என்ன வந்து எப்படிலாம் வேறு மோடில் சர்வ் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா, வேறு என்ன வந்து அவங்களோட அட்ரஸோ இல்லை வேறு ஃபார்ம் அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அதர் தகவல்கள், அதர் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏன்னா சம்மன் சர்வ் பண்ணுறப்ப இதை வந்து 64 வந்து சப்கிளாஸ் 1ல் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 64 வந்து சப்கிளாஸ் 2ல் இதுலேயும் வந்து என்னென்னா சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணுறப்ப என்னென்னா வித் கோர்ட் சீல் இருக்கு இல்லையா, கோர்ட் சீலோட தான் கோர்ட் சீலோட சம்மன்ஸ் சர்வ் பண்ணுவாங்க மேபி சர்வ்டு. அப்படி பண்ணுறப்ப த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் வந்து சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது கோர்ட் சீலே வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மன் இருக்குது, அது வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்புகிறோம். ஏன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னென்னா எனி வந்து பிக்டோரியல் இன்ஃபர்மேஷனோ, ஒரு படங்கள் மூலமாக ரெப்ரசன்டேஷனோ அல்லது வந்து வாய்ஸு வீடியோ மூலமாகவோ, வாய்ஸு வெர்பல், இந்த மாதிரி எல்லாமே ரிட்டர்னு எல்லாமே வந்து த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக, டிவைசஸ் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா ஆல்ரெடி சொன்னோம், கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அல்லது வந்து நீங்கள் அந்த ஃபோனோ செல்ஃபோனோ மொபைல் ஃபோன் எல்லா இது மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அதே போன்று இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் சர்வ் பண்ணுறப்பையும் கோர்ட் சீலோட த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் சம்மன் வந்து சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64 சப்கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேர்மு அல்லது வந்து அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ப்ரைவேட் கம்பெனி அல்லது வேறு கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, சொசைட்டி என்னென்னமோ இருக்குது, இந்த மாதிரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சம்மன்ஸ் சர்வ் பண்ணுறப்ப அப்போ வந்து என்ன நடைமுறை அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா 65 சப்கிளாஸ் 2ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா பிஎன்எஸ்எஸ் 65 சப்கிளாஸ் 2ல் இது ஒரு நியூ ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேர்மு அல்லது அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதில் யாராவது ஒரு பார்ட்னருக்கு சம்மன் சர்வ் ஆகியிருந்தால் கூட அந்த ஃபேர்முக்கோ அல்லது அந்த அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அந்த மொத்த இதுக்கோ சம்மன்ஸ் வந்து சர்வ் ஆனதாக எடுத்துக்கொள்ளப்படும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேர்ம் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், அது வந்து ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்கிறப்ப இது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, அது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ அப்படி இருக்கிறனால ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இட்ஸ் எ டீம்டு டு பி எ சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ்ன்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த 65 சப்கிளாஸ் 2ல் வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
பிஎன்எஸ்எஸில் 70 சப் கிளாஸ் 3. இதில் வந்து இதுலேயும் என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது ஆல் த சம்மன்ஸ், அதாவது இந்த ஏற்கனவே நான் சொன்னோம் இல்லையா, இப்போ சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, அதாவது 64 பிஎன்எஸ்எஸ்ஸு, அதில் வந்து இப்போ எப்படி ஹவு த சம்மன் சர்வ்டு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு செக்ஷன் சொன்னேன், அதாவது 65 வந்து கார்ப்பரேட் பாடி ஃபேர்ம்ஸ்க்கு வந்து எப்படி வந்து சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணால் என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க, இப்படிலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ 64லேருந்து 63லேருந்தே சம்மன்ஸை பற்றி சொல்லிட்டு வருது பிஎன்எஸ்எஸில். 64லேருந்து 71 வரைக்கும் உடைய எல்லா சிஆர்பிசி ப்ரொவிஷன்லாம் அந்த சம்மன்ஸை பற்றி தான் சொல்லிட்டு வருது. ஸோ இந்த சம்மன்ஸ் வந்து த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக சர்வ் ஆனதை இட்ஸ் வந்து என்னென்னா கோர்ட் எப்படி இருக்குன்னா டீம்டு டு பி சர்வ்டு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது சம்மன் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் செக்ஷன் 2(1)(i) வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. எந்த டிவைஸ் மூலமாகவோ சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணியிருந்தாலோ அதை வந்து டீம்டு டு பி அ சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ்ன்னு சொல்லி கோர்ட்டு எடுத்துக்கிறோம். அதனுடைய காப்பியை வந்து என்னன்னா அட்டஸ்ட் பண்ணி ப்ரூஃபுக்காக வேண்டி சம்மன் சர்வ் பண்ணதுக்காக வேண்டிய ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு காப்பியை எடுத்து அதை அட்டஸ்ட் பண்ணி கோர்ட்லேயோ ப்ரொடியூஸ் பண்ணி இதனுடைய ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன் சொல்லி எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இந்த செக்ஷன் 70 சப் கிளாஸ் 3 பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு.